இப்போ இது விழிங்கம், விழிங்கத்துல துறைமுகம். இதை கட்டுறது யாரு? அதானி. இந்த நாடு ஒரு தனியார் முதலாளிக்கு துறைமுகம் கட்ட உரிமையை கொடுத்து, அவருக்கு கடன் 8000 கோடி அதுவே கொடுத்துரு. ஏன் அந்த காசு வச்சு நீங்க கட்ட முடியாது? ஏன்னா இடையில ஒரு தரகர் அவருக்கு தேவைப்படுது, இவர் கட்டுற. கேரளா துறைமுகம் யாருக்கு? கேரளாவுக்கு. துறைமுகம் யாருக்கு? கேரளாவுக்கு. ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்கள் தேவைன்னு என்னுடைய தாயின் மாறை கன்னியாகுமரியில இருந்து எடுத்துட்டு போறான். இருங்க, அப்படி கன்னியாகுமரியில இருந்து எடுத்துட்டு போறான். ஏன் நீ கேரளாவில் மலை இருக்க ஏன் வெட்டல? கன்னியாகுமரியில இருந்து எடுத்துட்டு போறான். என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான். எது? குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான். இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது, மண்ணை அங்க கொட்ட வேண்டியது, குப்பை அள்ளிட்டு வந்து யாவரில் கொட்டிட வேண்டியது. அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை நாடாகவும் மாற்றுகிறார்கள், மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள். இந்த மாடலுக்கு பேர் தான் திருட்டு திராவிட விளம்பர மாடல். விளம்பர மாடல். இதுல எதுவுமே தெரியாதவன் நாட்டை அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு பாரு குப்பையை பத்துக்கு. அவன் நமக்கு கொடுத்த பரிசு இது. கொஞ்சம் தான் நினைக்காத. மருத்துவ கழிவு, ஆடு மாடுகள் வெட்டிய குடல், அந்த கழிவு, குழந்தை பிறந்த குழந்தைகள், அந்த இறந்த குழந்தைகள், அதனுடைய கழிவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டு விட்டான். பாத்துக்க. இதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி தான் போராடிட்டு இருக்கு. என்னுடைய தாய் நாடு உன்னுடைய குப்பை மேடா என்ற கேள்வி அதை எழுப்பு. நம்ம மட்டும்தான் கேட்கிறோம்.